உங்கள் எலக்ட்ரிஷியன் காரைக்குடியிலேருந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஜினியர் வீட்டுக்கு வந்து 3 ஃபேஸ் சர்வீஸ் வந்து கட்ட போகிறோம். அவங்க வீட்டில் ஆல்ரெடி வந்து சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸ் இருக்குது. ஆனால் அவங்க வந்து இப்போ 3 ஃபேஸ் சர்வீஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் 3 ஃபேஸ் சர்வீஸ்க்கு நம்ம போர்டு எல்லாமே வாங்கி மார்க் பண்ணி, அதுக்குள்ளே ஹோல்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி எல்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி எல்லாமே எடுத்து செவுத்தில் வச்சு மார்க் பண்ணி எல்லாம் பண்ணி ரெடி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா போர்டு ஃபுல்லாக மார்க் பண்ணிகிட்ருக்கோம். போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்யூஸ் கேரியரு, நம்ம பாக்ஸ் எக்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிவிட்டு அதில் ட்ரில் போட்டு ஒயர் வர்றதுக்காண்டி ஹோல்ஸுக்கு வந்துட்டு போட்டுருவோம். போட்டு முடிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இது வந்து மீட்டருக்கு மார்க் பண்ணுறோம். மீட்டருக்கு வந்து 3 ஃபேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 8 ஒயர் வரும். அதுக்காண்டி ஹோல்ஸ் போட்டுருவோம். பார்த்திங்களா, ஹோல்ஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம லேபர் வந்துட்டு ஜிஐ பைப்புமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை முடிச்சுட்டு இந்த போர்டில் இப்போ ஹோல்ஸ்லாம் போட்டு வயரிங்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக எடுத்து செவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். செவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டீ போல்டுன்னு சொல்லுவாங்க. அந்த டீ போல்டை வந்து ஆல்ரெடி செவுத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா தூக்கி அப்படியே மாட்டுறது மட்டும்தான். எல்லாமே அசம்பிள் பண்ணிடுவோம். கீழே வச்சு சைட்டுக்கே போயிட்டு கீழே வச்சு எல்லாமே அசம்பிள் பண்ணி ரெடி பண்ணி தூக்கி ஃபிக்ஸ் பண்ணி விட்ருவோம். அதே மாதிரி 3 ஃபேஸ் சர்வீஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 4 வயர் வரும். 3 ஃபேஸ் வரும், ஒரு நியூட்ரல் வரும். சிங்கிள் ஃபேஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேஸ் ஒரு நியூட்ரல் மட்டும்தான் வரும். இதில் என்ன 3 ஃபேஸில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸில் கரண்ட் போச்சுன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. 3 ஃபேஸில் கரண்ட் ஏதாவது ஒரு ஃபேஸில் போச்சு அப்படின்னா மீதி இருக்கிற 2 ஃபேஸை வந்து டிவைட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து சேஞ்ச் ஓவர் அப்படிங்கிற ஒரு சுவிட்சஸ் வந்து வைக்கணும். நம்ம வெளியே மட்டும் 3 ஃபேஸ் வாங்கினா மட்டும் பத்தாது. 3 ஃபேஸை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளேயுமே அதே மாதிரி அசம்பிள் பண்ணி நம்ம செலக்டார் சுவிட்சஸ் எல்லாமே வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 3 ஃபேஸ் வாங்கினதுக்கு வந்து ஒர்த்தபுளாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம போர்டு எல்லாமே ஆல்ரெடி ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வயர் கட்டிக்கிட்டு இருக்கோம். இது எப்பயுமே வந்து க்ரீன் வயர் தான் கட்டுவோம். க்ரீன் ஸ்டே வயரை கட்டிவிட்டு அதில் வந்து 3 ஃபேஸ்க்கு வந்து நம்ம பிளாஸ்டிக் ரீலை போட்டுட்டு அதில் 4 வயரை இழுத்து விட்ருவோம். 4 வயரை இழுத்து நேராக நம்ம வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி போஸ்ட்டில் தூக்கி கட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை முடிஞ்சிடும். இது வந்து நம்ம சைட்டுக்கு வந்துட்டு மீட்ரு ஆல்ரெடி கைக்கு வந்துருச்சு. அதனால் மீட்டரையுமே நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்படி இல்லைன்னா மீட்ரு நம்ம ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். மீட்ரு வந்து இபி லைன்மேன் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த வேலை பார்த்ததுக்கு வந்துட்டு நான் வந்து 3000 ரூபா சார்ஜஸ் பண்ணேன் 3 ஃபேஸ்க்கு. சிங்கிள் ஃபேஸ்க்கு நான் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி 3 ஃபேஸ்க்கு 3 ரூபா சார்ஜஸ் பண்ணேன். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.